புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நடந்த மோசமான சம்பவம், அவருடைய மறைவு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினரிடையே மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது பழிக்கு பழி சம்பவம் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில இது தொடர்பாக இதுவரை கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து பல அதிரடி திருப்பங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திமுக, அதிமுக, பாஜக மற்றும் தமாக கட்சியை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் இந்த விவகாரத்தில் சிக்கி இருப்பதுதான் மிக பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவு விவகாரத்தில் அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, திமுகவை சேர்ந்த சதீஷ், தமாகவை சேர்ந்த ஹரிஹரன், பாஜகவை சேர்ந்த அஞ்சலை, இவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு இவங்க யமனாக மாறியது எப்படி அப்படின்ட்டு ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் இந்த முக்கிய கட்சிகளுடைய இந்த 4 பேர் எப்படி சம்பந்தப்பட்டிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவிற்கு, இந்த மோசமான சம்பவத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த வழக்கில் தற்போது அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி வழக்கறிஞர் மலர்கொடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி இவங்களுடைய கைதானது அரங்கேறி இருக்கின்றது. அதிமுகவின் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணை செயலாளராக இருந்த மலர்கொடி தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அதிமுகவில் இருந்தே நீக்கப்பட்டிருக்காங்க. இந்த மலர்கொடி யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணி ஜாம் பஜார் பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவின் முக்கிய தலையாக, முக்கிய புள்ளியாக வலம் வந்தவர் தான் தோட்டம் சேகர். அந்த பகுதியில் மிக பெரும் ரவுடியாக இருந்த தோட்டம் சேகர் அதிமுகவுடைய மேடை பேச்சாளராகவும் இருந்தார். அந்த தோட்டம் சேகருடைய 3வது மனைவி தான் இந்த மலர்கொடி. இவருடைய மகன்கள் தான் அழகுராஜ் மற்றும் பாலாஜி. 2001ஆம் ஆண்டு தோட்டம் சேகர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார் அப்படின்ற ரவுடியால முடித்து கட்டப்பட்டார். அப்போது மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜ் மற்றும் பாலாஜி இருவருக்கும் 2 வயசு. அப்போது குழந்தைகளாக இருந்தாங்க. ஆனால் மலர்கொடியோ கணவர் தோட்டம் சேகருடைய இந்த மறைவுக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொல்லியே தன்னுடைய மகன்களை வளர்த்திருக்காங்க. மேலும் மலர்கொடியும் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க. மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜும் பாலாஜியும் வளர்ந்து இளைஞர்களான உடனேயே தங்களுடைய தந்தை தோட்டம் சேகரின் மறைவுக்கு காரணமானவர்களை களையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் தோட்டம் சேகருடைய அந்த மறைவில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அப்பாஸ் என்ற காங்கிரஸ் பிரமுகர் பார்த்தீங்கன்னா முடித்து கட்டப்பட்டார். அப்பாஸ் அவர்களுடைய அந்த மறைவுக்கு பழி தீர்க்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து அண்ணா சாலை வழியாக மலர்கொடி அவருடைய மகன் அழகுராஜ் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது அப்பாஸின் ஆதரவாளர்கள் ஷேக் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா இவங்களை முடித்து கட்ட திட்டம் போட்டாங்க. ஆனால் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நிறைவேறலை. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2021ஆம் ஆண்டு சென்னை மயிலாப்பூரில் ரவுடி சிவகுமார் பார்த்தீங்கன்னா முடித்து கட்டப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிலர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தாங்க. இவர்களில் தோட்டம் சேகரின் மகன்கள் அழகுராஜ் மற்றும் பாலாஜியும் சரணடைந்தாங்க. அப்போது அழகுராஜ் கொடுத்த வாக்குமூலத்தில் தாம் 5 வயது குழந்தையாக இருந்தபோது தந்தை தோட்டம் சேகர் பார்த்தீங்கன்னா முடித்து கட்டப்பட்டார். அந்த விவகாரத்துக்கு காரணமானவர் அப்படின்றதுனாலேயே சிவகுமாரை முடித்து கட்டினோம் என்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருந்தார்.
அதாவது கணவருடைய அந்த மறைவுக்கு 20 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மகன்கள் மூலமாக பழி தீர்த்தவர் தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய அதிமுக பெண் நிர்வாகி மலர்கொடி அவர்கள். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கைதாகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருள் என்பவருக்கு அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி வழக்கறிஞர் இந்த மலர்கொடி உதவி செய்திருப்பது தான் தற்போது விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது. இதனால தான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் மலர்கொடி டீமுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த வழக்கறிஞர் அருள் யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, சென்னை திருநின்ற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த வழக்கறிஞர் அருள். இவர் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் மைத்துனர், திமுக விசுவாசியாகவும் இருக்கின்றார். இந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஏற்கனவே பகை இருந்து வந்தது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தென்னரசு அவர்கள் முடித்து கட்டப்பட்ட விவகாரத்துல இந்த ஆற்காடு சுரேஷுக்கு தொடர்பு இருக்கின்றது. இதனால ஆற்காடு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங் தரப்பு பார்த்தீங்கன்னா முடித்து கட்டியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் தற்போது ஆற்காடு சுரேஷினுடைய தம்பியான பொன்னை பாலுவனுடைய குரூப் ஆம்ஸ்ட்ராங்க முடித்து கட்டியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ரவுடி ஆற்காடு சுரேஷினுடைய மைத்துனரான வழக்கறிஞர் அருள் இந்த விவகாரத்தில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அருளுக்கு உதவியவங்க தான் அதிமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகி வழக்கறிஞர் மலர்கொடி அவர்கள். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருள் என்பவருக்கு 50 லட்சம் பணத்தை திருவல்லிக்கேணி சுப்பிரமணிய தோட்டம் பகுதியை சேர்ந்த இந்த பெண் வழக்கறிஞர் அதிமுக நிர்வாகி 48 வயதான மலர்கொடி வழங்கி இருக்காங்க என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. தற்போது இந்த விவகாரத்தில் மலர்கொடி சிக்கியதை அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரபரப்பான ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தென் சென்னை வடக்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணை செயலாளராக இருந்த மலர்கொடி கழகத்தின் கொள்கை மற்றும் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவ பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார். கழக உடன்பிறப்புகள் யாரும் அவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 18ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த விவகாரத்தில் யமனாக மாறிய இரண்டாவது நபர் பாஜகவை சேர்ந்த பெண் பிரமுகர் அஞ்சலை. பாஜக நிர்வாகியான புளியந்தோப்பு அஞ்சலைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவு விவகாரத்தில் மிக பெரும் தொடர்பு இருக்காம். அதாவது அஞ்சலைக்கு ரவுடி ஆற்காடு சுரேஷுடன் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கின்றது. இவரை 2019ஆம் ஆண்டு ரகசியமாக சந்திக்க வந்தபோதுதான் ஆற்காடு சுரேஷ் போலீசில் சிக்கி ஜாமீனில் விடுதலையானார். அதாவது அஞ்சலையை சந்திக்க வந்தபோது அஞ்சலை வடசென்னை மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவரான போது மிக பெரும் கடும் விமர்சனம் எழுந்தது. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த விவகாரத்தில் அஞ்சலைக்கும் தற்போது தொடர்பு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில அவங்க தலைமறைவாகி இருக்காங்க. அவங்கள போலீசார் தேடிட்டு இருக்காங்க. அதாவது ஆற்காடு சுரேஷுடன் நெருக்கமாக இருந்த அஞ்சலை பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவர்கள் மறைந்த பிறகு அதற்கு சம்பந்தமான ஆம்ஸ்ட்ராங்கை பழிவாங்க திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவிற்கு மூன்றாவது யமனாக மாறியிருப்பது திமுகவை சேர்ந்த நிர்வாகியின் மகன் வழக்கறிஞர் சதீஷ் என்பவர் தான். திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் பார்த்தீங்கன்னா தற்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைதான இந்த சதீஷின் தந்தை குமரேசன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கு அணி துணை அமைப்பாளராக இருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவு விவகாரத்தில் ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில திமுக நிர்வாகியின் மகன் சதீஷும் சிக்கி இருக்காரு.
ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷின் மைத்துனர் அருள் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர். அவருடன் இந்த சதீஷும் தொடர்புல இருந்திருக்கிறாரு. அந்த அருளிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகுதான் இந்த சதீஷும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மலர்கொடியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ளார இவங்களுடைய வங்கி கணக்குகள்ல மிக பெரும் தொகை கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கைமாறி இருக்கின்றது அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த விவகாரத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு யமனாக மாறிய 4வது கட்சிக்காரர் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஹரிஹரன் தான். இவரும் ஒரு வழக்கறிஞர் தான். இந்த ஹரிஹரனும் பார்த்தீங்கன்னா அருள், ஹரிஹரன், சதீஷ், மலர்கொடி இந்த 4 பேருமே வழக்கறிஞர்கள். இவங்க திட்டம் போட்டு தான் ரவுடிகளை ஏவியது. இவங்களுக்குள்ளார இந்த பண பரிமாற்றம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மறைவிற்கு இவங்க முக்கிய புள்ளிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியிருக்கின்றது. இந்த ஹரிஹரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கட்சியின் மாநில மாணவர் அணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட ஹரிஹரன் கட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டதால் இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என அறிவித்திருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இந்த மோசமான மறைவு விவகாரத்தில் திமுக, அதிமுக, அதாவது திமுகவை சேர்ந்த சதீஷ், அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, தமாகவை சேர்ந்த ஹரிஹரன், பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அப்படின்ட்டு தமிழ்நாட்டினுடைய மிக பெரும் கட்சிகளின் நிர்வாகிகள் தொடர்பில் இருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய விவகாரத்தில் யமனாக மாறிய இந்த 4 கட்சிகளினுடைய முக்கிய புள்ளிகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விவகாரத்தில் பழிக்கு பழி சம்பவத்தில் ஏற்கனவே ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ரவுடிகளுக்கு ஸ்கெட்சி போட்டு கொடுக்கும் விதமாக செயல்பட்ட, பண பரிவர்த்தனை நடைபெற்ற முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய இந்த 4 பேரை பற்றியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. முக்கிய புள்ளிகளாக செயல்பட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவுக்கு யமனாக மாறி இருக்காங்க இந்த 4 பேரும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவு விவகாரத்தில் முக்கிய கட்சிகளினுடைய பல புள்ளிகள் சிக்கியிருப்பதை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.